வணக்கம் நேர்களே. ஈரான், அமெரிக்கா வார் தொடர்பா இஸ்லாமாபாத்ல நடந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருக்கு. ஏறக்குறைய 21 மணி நேரம் ஒரு மாரத்தான் ரன் மாதிரி இந்த இது நடந்ததா சொல்றாங்க பேச்சுவார்த்தை. ஆனா, அமெரிக்காவும், ஈரானும் எந்த விஷயத்திலயுமே ஒத்து போகல அப்படின்றது தான் இதிலிருந்து தெரிய வருது. ஸோ இந்த இந்த 2 வாரம் சீஸ் ஃபயர் நிறுத்தி இருக்கிறது எல்லாமே கண் துடைப்பு தானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இனி அடுத்தது என்ன நடக்கும்? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த பீஸ் டாக்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர், கம்ப்ளீட் ஃபெயிலியர். கம்ப்ளீட் ஃபெயிலியர், ஆல்மோஸ்ட் இந்த கம்ப்ளீட் ஃபெயிலியர். நீ சொன்ன மாதிரி இது வெறும் கண் துடைப்பு தான். இந்த பீஸ் டாக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், இவங்க கேட்குறதும் அவங்க கேட்குறதுக்கும் ஒன்றும் சம்மந்தமே கிடையாதுன்னு. ஈரான் என்ன நினைக்கிறான், அவன் வார ஜெயிச்சிட்டான்னு நினைக்கிறான். அமெரிக்கா என்ன நினைக்கிறான், அவன் இவனை அடித்து கிடிச்சு நிமித்தி சரி பண்ணிட்டான்னு நினைக்கிறான். இஸ்ரேல் என்ன நினைக்கிறான்னா, சவுத் லெபனானை முழுங்கி அவங்க டெரிட்டோரியலாக எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு லெபனானை அடிச்சுன்னு அந்த சைடு தள்ளிட்டு இருக்கிறான். 3 பேரும் 3 டிஃப்ரெண்ட் திங்கை கேட்டுட்ருக்காங்க. அதனால் இந்த வாருக்கு முடிவே கிடையாது. அந்த சைடில் சவுதி அரேபியாலாம் என்ன சொல்கிறான், ஆரம்பித்த வேலையை முழுமையாக முடிச்சிருங்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வார் பீஸ் டாக்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னது, இந்த பீஸ் டாக்ஸ் கம்ப்ளீட் ஃபெயிலியர்னு. இதில் ஒன்லி கெய்னர் வந்து பாகிஸ்தான். ஒரு டெரரிஸ்ட்டை என்கரேஜ் பண்ணுற நாட்டை நம்ம கஷ்டப்பட்டு முன்னணியில் கொண்டு வந்து அவங்கள ஒரு குளோபல் பீஸ் அம்பாசடராக மாற்றின அந்த பெருமை ஜெய்சங்கருக்கே போய் சேருங்கிறத நம்ம பார்க்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஏன் ஜெய்சங்கர் நான் சொல்கிறேன்னு. தேவையில்லாமல் ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒன்று பண்ணி நம்ம எவ்வளோ பிளெயின் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாமல், முழுகவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து 2 ஃப்ரண்ட் வார் ஆகி பாகிஸ்தான் தனியாக இருந்தால் நம்ம அடிச்சிருப்போம். சைனாவும் நம்மளோட போட்டு சைனா வந்தான்னு நம்ம சொல்ல முடியாமல் இருந்து எவ்வளோ பிளேன் கீழே விழுந்ததுன்னு சொல்லலை. கடைசியில் அமெரிக்காட்ட நீங்களும் பேசியிருக்கீங்க, அவனும் பேசியிருக்கிறான். நீங்கள் பீஸ் ட்ரீட்டின்னு சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் வார முடிச்சிட்டேன்னு அவன் சொல்லிட்டான். யார்? என் ஆணையில் வார் முடிந்தது அப்படின்னா, நீ ஒரு 2 மணி நேரம் கழித்து ஆமாம் வார் முடிந்ததுங்கிற. இது வரைக்கும் 100 வாட்டி அவன் சொல்லிட்டான் நான் தான் வார முடித்தேன்னு. நீ வந்து அவன் இந்த வாரம் முடித்தான்னு சொல்ல மாட்டேங்கிற, முடிக்கலைன்னு சொல்லலை. அவனுக்கு ஒரே கடுப்பு. பாகிஸ்தான்காரன் பார்த்தா அவனுக்கு என்ன வேணும், நீ தான்ப்பா எல்லாம் முடிச்சு வச்ச, உனக்கு நன்றி, நீ நோபல் பரிசுன்ட்டான். அவன் ஜென்ரலை கூப்பிட்டு, எங்கே முன்னாடி ஜென்ரலே தெரியாதவனை கூப்பிட்டு உன்னை சாப்பாடு விருந்தெல்லாம் போட்டான் இதில் ஒயிட் ஹவுஸில். அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அவன் வெளில வந்து இல்லாத காசை கடன் வாங்கி ட்ரம்ப் காயினில் ஒரு 1 மில்லியனை போட்டான். இன்னும் குஷ் ஆகிட்டான் ட்ரம்ப்பு. பாகிஸ்தானோட நான் ஆயில் பிடிச்சி தருவேன், அந்த ஆயில் நிறைய இருக்குது, இந்தியாவே பாகிஸ்தான் ஆயில், இந்தியா பாகிஸ்தான்ட்டு ஆயில் வாங்கும்னா. இவன் பார் இப்படிலாம் பண்ணிவிட்டு ஆயுத்துல்லா சாவடிச்சது தப்புன்னு தைரியமாக சொன்னான். நம்மளுக்கு பயந்துண்டு ஆயுத்துல்லா நம்மளுக்கு ஃப்ரெண்டு. அந்த ஆயுத்துல்லா செத்துட்டதுக்கு நம்ம வந்து வருத்தம் தெரிவிக்கலை. அப்புறம் நம்மளை எல்லோரும் ஐயோ ஐயோன்னு கத்தினப்புறம் ஒரு செக்ரட்டரி அனுப்பிச்சு வருத்தம் தெரிவித்தேன். அவன் ஃபஸ்ட்டு டேயே வருத்தம் தெரிவித்து ஈரானுக்கும் ஃப்ரெண்டு, குழந்தையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டிட்டான் கரெக்டாக. கடைசியில் நானே பீஸ் டாக்குன்னு சொல்லி ட்ரம்ப்பை இப்போ கிளியராக நியூயார்க் டைம்ஸ் வந்துச்சு. ட்ரம்ப்பு கூப்பிட்டு இஸ்லாமாபாத் எனக்கா நீ பேசுடா அப்படின்னு பர்மிஷன் கொடுத்து ட்விட்டரில் டிக்டேஷன் கொடுத்து அவன் பண்ணியிருக்கிறான். ஸோ இந்த வாரில் கெயின் ஆனது யார் கெயின் ஆனாரோ இல்லையோ, பாகிஸ்தான் ஒரு பெரிய ரெஸ்பெக்டபிலிட்டியை கொண்டு வந்தது. நம்ம வந்து இந்த சிந்தூரில் அடிக்காமல் இருந்திருந்தோம்னா இவ்வளோ தூரம் மோசமாக இருக்காது. ரைட் சார். இப்போது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க மிடில்மேன் ஒர்க் இதில் பண்ணுறாங்க, எஸ். ஆனால் இவங்களுக்கு மிடில்மேன் வேலை பீஸை கொண்டு வராங்க உலகத்துக்கு. நீங்கள் என்ன நீ மிடில்மேன்லாம் பேசாத, உன்னால் முடியுமா? அது முடியாது சார். அப்போ பேசாமல் இரு சார். இப்போ நீ உனக்கு சான்ஸ் கிடச்சா நீ வேணாம் முடியா? டெல்லியில் வந்து வான்ஸும் நம்ம ஈரானையும் கூப்பிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவோம், வாங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி சொல்ல நிலைமையில நீ இல்லையே. நீ அதுக்கு முன்னாடி இஸ்லாமாபாத் செலக்ட் பண்ணிட்டாங்க. அவன் ஏன் பண்ணான்? அப்புறம் நாங்கள் என்ன சொன்னீங்க, வி டோன்ட் வாண்ட் டு பி புரோக்கர்னு. நான் சொன்னேன், நீ தான் சொன்ன ஐ டோன்ட் வாண்ட் டு பி புரோக்கர். பாகிஸ்தான் இஸ் புரோக்கர் லேண்ட்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து வி டோன்ட் வாண்ட் டு பி தலாலுங்கிற. அப்போ யுக்ரைனில் போய் என் தலாலி பண்ண. இப்போ இங்கே தலால் பண்ண மாட்டேன், உன்னை கூப்பிடல, நான் நீ தலால் பண்ணல. அங்கே போய் தலால்னா புரோக்கர் வேலை. அங்கே போய் ஏன் பண்ணுற? பாப்பா வார் ருக்வாதியான்னு எதுக்கு சொன்னேன்? அப்படின்னா சார் வாரை நிறுத்திட்டேன்னு எதுக்கு பேசுகிற?
சார் ட்ரம்ப் வந்து வா- இந்த ரஜினி நீ- படத்துல ஒரு காமெடி இந்த வரும். பாரு, நான் என்ன கேட்குறேன், இங்கே உனக்கு வானான்னு டிசைட் பண்ணிட்டல, ம், அப்போ எதுக்கு ரஷ்யாவில் போய் நீ வந்து புரோக்கர் பார்த்து வேலை பார்த்த? யுக்ரைனுக்கு எல்லாம் ஒரே ஸ்டாண்ட்ஸ் தான் இருக்கணும். ம், நான் புரோக்கர் இல்லைன்னா எங்கேயும் புரோக்கராக இல்லாமல், எனக்கு எங்கே தொய்தாக இருக்கோ அங்கே புரோக்கராக இருப்பேன். எனக்கு வாய்ப்பு கொடுக்காத இடத்துல புரோக்கராக இல்லைன்னா 50-60 வருஷமாக நம்ம வந்து வாஜ்பாயாக இருக்கட்டும், மொரார்ஜி தேசாயாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரே லைனை டிப்ளமசியில் ஃபாலோ பண்ணோம். ம். ஒரு லோக்கல் பொலிட்டிக்கல் இன்புட் எடுத்து நம்ம இது பண்ணோம். இது ஒரு டிப்ளமசி பண்ணோம். அதை நேக்கு தான் தெரியும்னு ஒரு ஜெய்சங்கரை கூட்டின்னு வந்து வச்சு, இன்றைக்கி அது அப்படியே ஷாம்பிள்ஸில் போயிடுச்சுல்ல. உன்னை யார் இஸ்ரேலுக்கு போக சொன்னாங்க? அதுவும் போர் வருதுன்னு உலகத்துக்கே தெரியுது. 2 நாள் முன்னாடி நீ அனுப்புவியா அவன் பிரைம் மினிஸ்டரை? அப்புறம் சரி, போய் போனது போனேன். ம். யார் அவர் பிரைம் மினிஸ்டர் நீ ப்ரீஃப் பண்ணணும்ல. சார் வார் வரப்போகுதுன்றது 3 நாளைக்கு முன்னாடி யாருக்கு சார் சரி, தெரியும்? ட்ரம்ப் எல்லாருக்கும் எப்போ அடிப்பாருன்னே தெரியாது. அங்கே இருக்குன்னு தெரிஞ்சோன்னா அது பக்கம் எதுக்கு போகிற நீ? சார் அப்போ எனக்கு என்னன்னா இப்போ இஸ்ரேலில் போய் என்ன கிடச்சிது? கரெக்ட் சார். இது இப்போ பாரு பாரு, இந்த இது ஈரான் நான் வார் சொல்கிறத கேளு. நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன ட்ரம்ப் போற இடத்துல எல்லாம் சரி, நான் உன்னை கேட்குறேன், இஸ்ரேல் உனக்கு என்ன கொடுக்குமா? கொடுக்க மாட்டாங்க. அவங்களே என்ன வாங்கிட்டு வாங்கிட்டு இருக்கான். இஸ்ரேலால் கேஸ் கொடுக்க முடியுமா? முடியாது. அது கத்தார்ல இருந்து நம்ம வாங்கணும். வாங்கணும். அப்போ நீ யார் வீட்டுக்கு போகணும்? இங்கே தான் வரணும். ஏன் அங்கே போகாமல் அங்கே மட்டும் தனியாக போயிட்டு வந்தேன்? சரி, அங்கே போனேன், அடுத்த நாளே ஈரானுக்கு போய் பேலன்ஸ் பண்ணியிருக்கலாம்ல. ம். ஸோ வென் யூ பக்கத்துல. வாண்ட் டு இது மாதிரி போகணும், வேறு வழி இல்லைன்னா என் வீட்டுக்கு போனால் எதிரி வீட்டுக்கும் போகணும்ல. ம். அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருக்கிறான். ஒரு அண்ணன் வீட்டுக்கு போகிற, அது எதுக்காக போனார் சார்? அதை நான் கேட்குறேன்ல, அதே பதிலே இல்லையே. இல்ல சார், நீ ஆக்சுவலா press- எதுக்காக போனாரு? அதனால தான் நான் கேட்குறேன், எதுக்காக போனேன்னு. ட்ராப் பண்ணிட்டாங்க. என்ன சார் நீங்க? ஆமா. நான் கேக்குறதே திரும்பி என்கிட்ட கேக்குறீங்க. சார் நான் கேக்குற எதுக்காக அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் இந்த விசிட்காக இந்த ஒரு ரீசன்காக அது அவர் தானே இப்போ சொல்லணும். அப்போ நம்ம யூகிக்கலாம். ம், அதுக்கு அவருக்கே தெரியலங்கிறேன். ம், சரி, ஒரு சைடு போன அண்ணன் தம்பியை அடிச்சுக்கிறாங்கன்னு வைங்க. ம். ஒரு ஆள் வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு ஆள் வீட்டுக்கு போகிறேன்னா என்ன ஆகும்? அவங்க எதிரின்னு அர்த்தம். அப்போ அதானே பண்ணிட்டு வந்தனே. ம், ஈரானும் அமெரிக்காவும் அடிச்சுக்க போகிறான். அந்த சமயத்தில் டென்ஷன் இருந்தது. 6 வாரமாக பிளாக்கேட் நடந்துட்டுருக்கு. நீ இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்துட்டு, இஸ்ரேல் இஸ் மை ஃபாதர்லேண்ட், இந்தியா இஸ் மை மதர்லேண்டுன்னு சொல்லிட்டு ஈரானுக்கு ஏன் போகாமல் இருந்த? ஈரான் வந்து உன்னோட செஞ்சுரிஸ் ஓல்டு ஃப்ரெண்டு. ஈரானுக்கும் போயிருக்கணும்ல. சரி, ஈரான் வேணாம். ஏன் அன்னைக்கு வார் இல்ல சார். ஈரான் அண்ணன் தம்பி சண்டை. கரெக்ட் சார். ஈரானுக்கும் மிடில் ஈஸ்ட் எல்லாத்துக்கும் சண்டை. அண்ணன் தம்பிகளுக்குள்ள 1000 சண்டை இருக்கும் சார். அப்போ நீ ஒரு இடத்துல நான் துக்கம் கேட்க போயிட்டு நான் போய் அண்ணன் கிட்ட ஏதோ ஒரு ஹெல்ப் என்ன பண்ண கேட்ட? போறேன். என்ன ஹெல்ப் கேட்ட? அதுதான் நாங்கள் கேட்குறோம். நீங்க நாளைக்கு 2 பேரும் அடிச்சுப்பீங்கன்றது எனக்கு எப்படி தெரியும்? அப்போ ஏன் தெரியாது? அதுக்கு தானே மிசைல் ஆர்மி எல்லாம் வந்துட்டான்ல. அங்கதான் ட்ரம்ப்னு ஒருத்தர் கொண்டு அப்ரஹாம் வந்து லிங்கன் வந்து நிறுத்தியிருப்பாங்கல்ல. நிறுத்திட்டான்ல. அவர் எப்ப கொண்டு வந்து என்ன பண்ணுவாருன்னே அது தெரியாம எதுக்கு போற? நீ அப்ரஹாம் லிங்கன் நிக்கர்ச்சு நீ போறச்ச சவுதிக்கும் ஒரு வாக்குவாதி 8 போயிட்டு வந்துடணும்ல. என்ன சார் நீங்க என் ஆமா. வீட்டுக்கு சாப்பிட வந்தா உன் வீட்டுக்கு சாப்பிட வரலன்ற அப்படிதான் மாதிரி சண்டை சண்டை நடக்கும். ஆயிடுச்சு சார். பின்ன அப்படிதான் நடக்கும். ம், இப்போ வான்ஸ் பாகிஸ்தான் வரைக்கும் போயிடு. ம், எப்போதுமே அமெரிக்கன் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வந்தா ம், ஒரு ஷார்ட் விசிட்டாவது பாகிஸ்தானுக்கு போவார் பேலன்ஸ் பண்றதுக்கு. ம். இப்போ வான்ஸ் 2 நாள் அமெரிக்கா இங்க பாகிஸ்தான் வரலையே அது யாருக்கு அவமானம்? சார் இந்த இது விஷயத்தை. வரைக்கும் நீ கிளின்டன் எடுத்துக்கோ, ம். ட்ரம்ப் எடுத்துக்கோ, ஒபாமா எடுத்துக்கோ, இந்தியா வந்தா பாகிஸ்தான் போயிடுவான். சார் கரெக்ட் சார். அவங்க எந்த டைம்ல எந்த வந்தாங்கன்னு டைம் இருக்குல்ல. அதெல்லாம் இல்லப்பா. எந்த டைம்ல வந்தாலும் அவங்க போயிருக்காங்க. அங்க சார் 2 கார்கில் வாரும்போது வந்தபோது கூட அங்க கார்த்தால போயிட்டு மத்தியானம் போயிட்டான். ம். ஓ கார்கில் வார் நடந்தப்போ இந்த மாதிரி வந்தாங்க. ஜஸ்ட் முடிஞ்சோடனே வந்தான், ட்ரம்ப் வந்தான். இங்க இன்னும் முடியவே இல்லையே சார். என்ன? பேச்சுவார்த்தை தானே சார் போகுது. அதுக்கு முன்னாடியே போய் அது பேச்சுவார்த்தை போது நீ வந்து சீஸ்ஃபயர் இருக்குல்லப்பா. இப்போ 2 வாரம் ம், வான்சே இங்கே வந்து பெசன்ட் நகர் தானே அவர் வீடு, மாமியார் வீடு. ம். மாமியார் வீட்லேயும் தலையை காட்டு போயிருக்கலாம்ல. மாப்பிள்ளை வந்து கை நினச்சிட்டு போயிருக்கலாமா வேண்டாமா? இஸ்லாமாபாத் எங்க இருக்கு? இது எங்க இருக்கு சார்? 2 ஹவர் தானேப்பா ஃப்ளைட்டு, 3 ஹவர் தானே ஃப்ளைட்டு. சார் போர் நிறுத்துறதுக்கு அனுப்பிச்சு சரி விட்டா வேண்டாம்ப்பா. இது இந்த அமிர்தசர்ல கை நிறுத்தி இருக்கு சார். இது இந்த அமிர்தசர்ல. இடத்துல இந்த ஒரு ஜோக்க சொல்லியே ஆகணும். சரிப்பா, இப்போ நான் என்ன கேட்குறேன், உன் மாமனார் வீடு ஈரோடு, ம், ரைட்டா? உன் மாமனார் வீடு ஈரோடு. ம், நீ வந்து அமெரிக்காவில் இருக்க. ம், அமெரிக்காலேருந்து சென்னைக்கு வேலைக்கு வர. ம். ஈரோடுக்கு வராமல் போனால் உன் பண்டாட்டி விட்டுருவோல ஒன்று அது மாட்டாங்க சார். இல்லாட்டா சரி பாண்டான் டெல்லி வரைக்கும் வர. டெல்லியில் ஒரு 2 நாள் இருக்க. ஈரோடு போகாமல் போயிட முடியுமா நீ? முடியாது சார். அதே மாதிரி தானே. சார் அது கரெக்ட் சார். அப்புறம் என்ன உன் ஸ்டேட்டஸ் போல தான் இது வரைக்கும் இதெல்லாம் நம்ம சுற்றி காட்டணும். 70 வருஷத்தில் இந்தியா அந்த நிலைமையில இருந்ததே கிடையாது. ஓகே சார். ஆனா நீங்க சொல்றது இப்படியும் பார்க்கலாம்ல சார். இந்த 23ஆம் புலிகேசியில எனக்கு என்னடா அந்த ஒற்றன் வருவான்.
வந்துட்டு எங்கடா போயிருந்தேன், நான் என் மாமனார் வீட்டுக்கு போய் எல்லாம் விழாவை சிறப்பிச்சுட்டு வந்தேன், உன்னை நான் எதுக்கு அனுப்புனேன், நீ என்ன பண்ணியிருக்க, அந்த மாதிரி ஆயிடும்ல அது சார். மட்டும் இருக்காதுப்பா. என்ன பண்ணும்போது, ஐயா வீட்ல சண்டை ஆயிடும் ஐயா, நான் போயிட்டு வரேன் ஐயான்னு நீ சொல்லியிருக்கணும்ல, சொல்லலல்ல. ஈரான் வாரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அட்டாக் அமெரிக்கா பண்ணல சார், இஸ்ரேல் தான் பண்ணாங்க. ஆமா, இஸ்ரேல் தான் ட்ராப் பண்ணாங்கண்ணா. கரெக்ட்டுங்களா? இந்த மீட்டிங்க்கு இஸ்ரேல்ல இருந்து யாருமே வரல. அதனால தான்ப்பா சொன்னேன் இது. ஈரான் கேட்கறது 3 நான் நியூக்ளியர் பாம்பு பண்ணுவேன். ஆமா, என் மேல சாங்ஷன். என்னுடைய பாதுகாப்புக்காக நான் நியூக்ளியர் குண்டு போடுவேன். லெபனானை நீங்க அடிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த பீஸ் டாக்ல ஒரு டாக் வந்து வச்சிருக்காங்க ஈரான் தரப்பு. ஆமா, இப்ப நாம சண்டை போட்டுருக்கிறது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸுக்கும் ஆயில் பிரச்சனைக்கும், லெபனான் இதுக்குள்ள கொண்டு வராத அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கான். இவன் முடியாது, ஏன்னா இவனோட ஹிஸ்புல்லா அங்க இருக்கான்ல. அதனால தான் சொல்றேன். இது ஒரு எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.